மீடியாவில் பெருசாக சாதிக்கணும்னு ஆசை, நம்மளாலாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஜூன் 30 1995 காரைக்கால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கேபி பாலா பிறக்கிறாங்க. சின்ன வயசில் நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. அதே மாதிரி ஆசைப்பட்டவர் தான் இவரும். குறிப்பாக இவர் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பஸ் டிரைவர் அந்த ஹார்ன் அடிக்கிறது, இந்த ஸ்டேரிங்லாம் திருப்புறது, அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசில் ஆர்வம் வந்து நம்ம பஸ் டிரைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. கொஞ்ச நாள் பஸ் டிரைவர் ஆகணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா கூட வந்து பீச்சுக்கு போயிருந்தப்போ ஒரு கப்பலை பார்க்குறாரு. கப்பலை பார்த்துட்டு நம்மளும் கேப்டன் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மாமா கிட்ட கேட்குறாரு, மாமா இந்த மாதிரி நான் வந்து கேப்டன் ஆகணும்னா என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க மாமா என்ன சொல்லியிருக்காரு, நீ சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கேப்டன் ஆகணும்னா சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காரு. கேப்டன் ஆகணும்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது, மெரைன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த கனவையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் 6th போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் வருது. ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் வந்து நம்ம பிடி சார் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் இருக்கிற கேம்லாம் விளையாடுறாரு. முதல் கேமான கொக்கோலேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூலில் நல்லா விளையாண்டுருக்காரு. வெளியில் டிஸ்ட்ரிக்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தோத்துட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ, கபடி, பேட்மிண்டன் இது எல்லாமே விளையாடுறாரு. ஸ்கூலில் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. வெளியில் போனால் அவர் தோத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் பால் பேட்மிண்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு தோத்துடுறாரு. ஆனால் அவருக்கு அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தனால என்ன பண்ணுறாரு, திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறாரு. நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அவராக வந்து ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவர் நல்லா விளையாடிட்டு இருந்திருக்காரு. டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டீம் ரன்னர் ஆகுறாங்க. விளையாட்டுலேயே கவனம் இருக்கிறனால இவருக்கு படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போயிடுது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரிவிஷன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதில் வந்து 220 மார்க் தான் எடுக்கிறாரு. ஊரில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து படிக்க மாட்டேறான், விளையாடிட்டே இருக்கிறான், இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவன் 10th ஃபெயிலாக போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்க அப்பா அம்மா யோசிச்சு அந்த ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு சார் ஒருத்தர் டெரராக இருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸுக்குமே. அப்படி ஒரு சார் தான் அவங்க ஸ்கூலில் முத்துச்செல்வன் ஒரு சார். அந்த சார்கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் விளையாடிட்டே இருக்கிறான், அவன் சரியாக படிக்க மாட்டான், நீங்கள் தான் எப்படியாவது அவனை தேத்தி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ 10th வந்து 400 மார்க் எடுத்தா நீ எதை கேட்டாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருமே கேட்டிருக்காரு, கண்டிப்பாக எதை கேட்டாலும் வாங்கி தருவீங்களான்னு. நீ 400 மார்க் எடுத்தினா நீ என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் படிக்க ட்ரை பண்ணலாமே. அந்த ஒரு மாசத்துல படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. எக்ஸாமும் முடியுது, ரிசல்ட் வர அந்த நாளும் வருது. பாலா அவங்க அப்பா காலையில ரிசல்ட்டுக்காக அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்ம பாலாவுமே எந்திரிச்சாலும் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த டென்ஷன்லேயே இவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கரெக்டாக ஒரு கால் ஒன்று வருது. அவங்க அப்பா சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பையன் 490 மார்க் எடுத்திருக்கான், உடனே அவனை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுமே வந்து அவங்க அண்ணனை விட்டு எழுப்பியிருக்காங்க, போய் அவனை எழுப்பிடா, அவன் 419 மார்க் எடுத்திருக்கான், ஸ்கூலில் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து பாலா அவங்கள எழுப்புறாங்க. எழுப்பினோடனே இவரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு. இவரும் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாருங்க. ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரானதும் எல்லாருமே இவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கிளாஸ்க்குள்ளே போனோன்னா அவங்க மிஸ் வந்து கை கொடுத்து, பாலா கங்க்ராச்சுலேஷன்டா, 490 மார்க் எடுத்திருக்கிறா, நீ எப்படா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் மிஸ் எனக்குமே புரியல, நான் 419 மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதாக தான் எங்கள் அப்பா என்னை அமுச்சு விட்டாரு. டேய் பாலா, 490 இல்லைடா 490, 490 மார்க் எடுத்திருக்கா, நீ தாண்டா ஸ்கூல் செகண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கே ஒன்றுமே புரியாமல் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு ஆச்சரியப்பட்டு. 12th படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் டான்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே வந்திருக்காரு பாலா. அப்பப்போ கொஞ்சம் மிமிக்ரியும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. இதை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேய் வாய்ஸ் அப்படியே இருக்குடா, சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி இருந்திருக்காரு. அப்போதான் அவர் நினைக்கிறாரு, நமக்குள்ளேயே ஒரு கலைஞன் இருக்கிறான், நம்ம போக வேண்டிய ஃபீல்டு மீடியா ஃபீல்டுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இவர் 12th படிச்சுட்டு இருக்கும்போதே சென்னையில் ஒரு பிரைவேட் சேனல் காமெடிக்கு நாங்கள் கேரண்டின்ற ஒரு ஷோக்கு இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வராரு. வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி செலக்டும் ஆயிடுறாரு. செலக்ட் ஆகிட்ட பிறகு எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் 12th படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து தம்பி 12th முடிச்சுட்டு வாப்பா, நீ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுற, நீ 12th படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி அவரை வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இவரும் ஒரு ஏமாத்தோட சரி ஓகே எடுத்தோடனே வந்து வாய்ப்பு கிடைச்சிடாது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொல்லி இவரும் கிளம்பி வந்துடுறாரு. அப்போ அவங்க ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு விஜய் டிவி அமுதவனன் சீஃப் கெஸ்ட்டாக வராரு. இவர் பாலா அவரை போய் மீட் பண்ணி பேசுறாரு. ஆனால் இதுமாரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை மாதிரி ஆகணும்னு, நானும் டான்ஸ் மிமிக்ரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அமுதவனன் கேட்குறேன், நீ என்ன பண்ணுற சொல்லி, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரிப்பா நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு இவரும் கிளம்பிடுறாரு. ஸ்கூலும் முடிஞ்சிருது. என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அமுதவனனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சு, ஆனால் இந்த மாதிரி பாலா பேசுகிறேன், ஸ்கூல் முடிஞ்சிருச்சுனே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியா, சரி ஓகேப்பா நீ நாளைக்கே கிளம்பி சென்னை வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அது ஃபோன் அடிச்சோடனே நம்மள வர சொல்லிட்டாங்களே, இந்த சான்ஸை எப்படியாவது விட்டுறக்கூடாது, நம்ம போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவர் கையில் சுத்தமாக காசு இல்லை. என்னடா பண்ணுறது, எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாமே அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு
ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. அங்க போனா டிக்கெட் காசை விட அவர் கையில இருந்த காசு கம்மியா தான் இருந்திருக்கு. சரி ஓகே எப்படியாவது போய் ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவர் வித்தவுட்ல தாங்க சென்னைக்கே வந்திருக்காரு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவரு அங்கிருந்து பல்லாவரத்துல இருக்க அமுதவன் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு அங்க அமுதவன் மீட் பண்ணி பேசுறாரு. அங்கிருந்து அவர் கூட டிராவல் பண்ண தொடங்குறாரு. அப்பத்துல இருந்து ஒரு 3 வருஷம் அமுதவன் தான் இவர் ஃபுல்லா பாத்துக்காருங்க. அந்த டைம்ல வந்து கலக்க போகுது யார் 3 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம தாம்சன் சார் தான் வந்து டைரக்டர். அப்போ அமுதவன் அண்ணன் கூட போறது வரது, தாம்சன் சாரை மீட் பண்றது, இதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிருக்காரு ஒரு ப்ரோக்ராமுக்காக. அப்போ அந்த டைம்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி இங்க செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க, இங்கே ஃபுட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, நீ வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவருமே கிளம்பி வந்திருக்காரு. வந்துட்டு சாப்பிட்டு இருந்தப்போ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இவரும் சரி ஓகே ஆர்வமாக நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிருந்திருக்காரு. கரெக்டாக வந்து இந்த செலிபிரிட்டி பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு போகும்போது அவங்க கேட்டிருக்காங்க, தம்பி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரும் இல்லை இந்த மாதிரி பதட்டத்தில் இதுமாரி அண்ணன் ஒருத்தர் வந்தார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்போது நீ யார் உன்னை உள்ளே விட்டா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காங்க. அவருமே மறுபடியும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காரு. முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இவருமே வந்து என்ன பண்ணுறதுனா அது இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி மனசு கஷ்டத்தோட நடந்தே வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போதான் கலக்க போகுது யார் 5 வந்து ஆடிஷன் நடக்குது. இவர் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் மிமிக்ரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்சன் சார் தான் அதுக்குமே வந்து டைரக்டர். தாம்சன் சார் பார்த்துட்டு என்ன பாலாம் இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கவோ, இல்லை சார் மிமிக்ரி பண்ணலான்னு சொன்னப்போ அவர் வந்து நீ வந்து சென்னைக்கே போ, அங்கே பசங்களாம் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, தாம்சன் சார் அசிஸ்டன்ட் அடிக்கிறாங்க, கலக்க போகுது யார் சீசன் 6 வந்து லான்ச் பண்ணுறோம். அப்போ தான் வந்து 2-3 ஆடிஷன் நடக்குது. முடிச்சிட்ட பிறகு ஃபைனல் ஆடிஷனை வந்து டிவியில் நடத்துகிறாங்க. அப்போ வந்து சிங்கம் சூர்யா கிட்ட போட்டு வந்து நம்ம பாலா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த பர்ஃபார்ம் நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சொதப்பிடுது. கொஞ்சம் சொதப்பினோன்னா வந்து எல்லாருமே வந்து எலிமினேஷன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரோட பேரையும். அப்போ கடைசியாக வந்து பாலா அவங்க பேரும் வருது. அப்போ அங்கே ஒரு குரல் வருது, அந்த பையன் என்ன பண்ணா, அவன் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருந்தான், இங்கெல்லாம் சொதப்பினால தானே அங்கே அவனுக்கு சொதப்பிச்சு, இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு குரல் வருது. அந்த குரல் விஜய் டிவி பிரியங்கா அவங்களோடது. அந்த ஒரு வார்த்தையால தான் அவரால் தொடர்ந்து விஜய் டிவியில் டிராவல் பண்ண முடிஞ்சது. தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி செமிஃபைனல் வந்துடுறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆக்ஷன் நடந்துருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ரெஷரில் இருந்தவர் அவர் ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து நல்ல எஃபர்ட் போட்டு எப்படியோ ஃபைனல்ஸ் வந்துடுறாரு. ஃபைனல்ஸ் வந்து அவுட்டோர் நடத்தலாம்னு சொல்லி இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரிஹர்சலும் ஒன்று நடக்குது. இவ்வளோ நாள் செட்டுக்குள்ளேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவர் வெளியில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறத பார்த்துட்டு பயத்தில் சரியாக ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. அந்த டைம்ல சுத்தி இருக்கவங்க எல்லாமே என்னடா அவன் இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இப்படி அவெல்லாம் ஃபைனல் வரைக்கும் வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவர் ரொம்ப பதட்டமாயிறாரு. என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது கலக்போது யார் சதீஷ் அவருக்கு ஃபோன் பண்ணாரு. ஆனா இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண என்னால சுத்தமா முடியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே எதுக்குடா பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மோட்டிவேட்டா பேசுறாரு. ஃபைனல்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சீஃப் கெஸ்ட் ஆக்டர் சந்தானம் அவங்க தான் வந்திருந்தாங்க. அந்த டைம்ல வேற லெவலா ஒரு பர்ஃபார்ம் பண்ணி கவுண்டர் கிங் முன்னாடியே பயங்கரமான கவுண்டர் எல்லாம் போட்டு இவெல்லாம் ஒரு ஆளாட நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில எல்லாரும் முன்னாடி டைட்டில் தட்டி தூக்குனாருங்க நம்ம பாலா. இந்த டிவி ஷோலெல்லாம் கால் பண்ணி பிராங்க் பண்ணுறது ஸ்டார்ட் ஆன டைமுங்க. அந்த டைமில் பாலாக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி நாங்கள் விஜய் சேதுபதி ஆஃபீஸ் வந்து பேசுகிறோம். அவரும் சொல்லுங்க என்ன சேனல் என்ன பிராங்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க உண்மையிலே நாங்கள் விஜய் சேதுபதி ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசுகிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. இதோ உடனே வரேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிருக்காரு. அந்த படம் தான் விஜய் சேதுபதியோட ஜுங்கா. அவருக்கு வந்து சென்னையில் ஒரு சீனு, ஃபாரின்ல ஒரு சாங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரும் ஓகே எப்படி நம்ம சினிமாக்குள்ளே வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதை நடித்து முடிக்கிறாரு. ஆனால் டியூரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வர போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. தொடர்ந்து விஜய் டிவியில் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வீடு ஸ்டார்ட் பண்ண டைம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவுண்டர் போட ஸ்டார்ட் பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு செவ்வாகரத்து சென்ட்ரிங் பலகை, காப்பிரைட்ஸ் வாங்காத கடல் பண்ணி, பூர்வ ஜென்மத்து பூண்டு ஊர்கா, அந்த மாதிரி கவுண்டர்லாம் பயங்கரமா வைரல் ஆகுது. இதை பார்த்துட்டு தாம்சன் சார் டே இதான் உன்னோட பேட்டர்னு, நீ இதே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள் மனசை அடம் பிடிக்கிறாரு. வாழ்க்கையில அடிமட்டத்துல இருந்து வளர்ந்து வந்த இவரு வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு இவர் உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து மக்களுக்கு இவர் உதவுறதை பாராட்டி கேப்டன் நினைவா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவார்டு இவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளும் வருது. சின்ன சின்ன கேரக்டர் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2023 ருத்ரன் படத்தோட ஆடியோ லான்ச்ல ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, என்னோட சக்திக்கு நான் ஹெல்ப் பண்றது வேற, ஆனா இவனோட சக்திக்கு 25 குழந்தைங்களை படிக்க வைக்கிறான் அது வேற, இதுல என்னோட பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தடா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் செக்க ஸ்பாட்லயே கொடுத்திருப்பாரு. சின்ன திரையில இருந்து ஆரம்பிச்ச இவரு தன்னோட
கடின உழைப்பால இப்போ காந்தி கண்ணாடின்ற ஒரு படத்து மூலயமா ஹீரோவா உருவெடுத்திருக்காரு நம்ம வெட்டிக்கிளி பாலா. இவரே நம்ம இன்ஸ்பயரா எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நான் என்னை வச்சு சொல்றேன். இந்த 2025 நியூ இயர் அப்போ பாலா அவங்கள பார்க்கறது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. சரி ஓகே நம்மளும் போய் ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ அவர் சுத்தி இருந்த கூட்டம் என்னை நெருங்கவே விடல. நம்ம இந்த வீடியோல நடுவில் சொன்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டி போயிட்டு போட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தின இவர் இன்னைக்கு எங்க போனாலும் இவர் சுத்தி ஒரு கிரௌட உருவாக்குற அளவுக்கு இவர் ஒரு செலிபிரிட்டியா மாறி இருக்காரு. இப்ப வரைக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செஞ்சிருக்க இவரு இன்னைக்கு சினிமால ஹீரோவா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில ஒரு எப்பவுமே ஹீரோ தான். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராகேஷ்.